என்னப்பா பிரச்சனை? பொண்டாட்டி தான் பிரச்சனை எனக்கு. பொண்டாட்டி பிரச்சனை இல்லடா, 2 பொண்டாட்டி கட்டுன்னு அதானா பிரச்சனையே. எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சதுல 1 வாரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். வாழ்க்கையில அனுபவிக்காதெல்லாம் அனுபவிச்சலாம். 1 வாரம் முடிஞ்சது, அப்புறம்தானா பிரச்சனையே ஆரம்பிச்சது. என்னப்பா சொல்றேன் கேளுங்க, வந்ததுக்கு அதையா கேட்டு போங்க. அண்ணா, ஒரு நாள் பல்லு வளர்க்கலான்னு ப்ரெஸ் எடுத்துட்டு போனேன். எவ்வளவு சொத்து வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு பேர் குழுக்க வச்சு வச்சிருக்கான். பிரசங்க பேசுறாங்கவா? இல்ல இதுதான் போடணும். இல்ல இதுதான் போடணும். இல்ல இதுதான் போடணும். நான் சொல்றது கேப்பீங்களா, அவ சொல்றது கேப்பீங்களா? இதுதான் கேட்கணும். இதுதான் போடணும். இதுதான் போடணும். ஏவா, நான் பல்லே வளர்க்கல, வேப்ப வச்சு வச்சு ஒரு மாமா நில்லுங்க. அட பாவிகளா, இதோட முடியலடா. ஒரு நாள் என்ன கூப்பிட்டாளுங்க, ரொம்ப ஆசையா கூப்பிட்டா. என்னன்னு போல ஒரு விஷயம் கேட்டா, என்னங்க என்ன பண்றீங்க? சும்மா ஒரு கவிதை எழுதிட்டு இருக்கவா. கவிதையா? கவிதையில எழுதுறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் எழுதுங்க. எங்க எனக்காக ஒரு கவிதை எழுதுங்க. உனக்காகவா? என்னங்க வாணி எழுதிருக்கீங்க? இதாமா எனக்கு பிடிச்ச அழகான கவிதை. அப்படியா? இன்னொரு கவிதை எழுதுங்க. அப்படியா? என்ன என் தங்கச்சி பேர் எழுதிருக்கீங்க? என்னடா கட்டு? என் வாயை கொடுத்துட்டு நாளே வாய் கழிட்டு போய் கொண்டாடிட்டேன். முன்னாடிதான் நடிச்சான். அதுல வச்சு காயத்தானா இது? என்னப்பா எப்படி இருக்குது? ஆமாண்ணா. அண்ணா, இந்த பல்லு உடைஞ்ச காரணம் உனக்கு தெரியுமாண்ணா? என்னப்பா இங்க வாண்ணா. என்னப்பா அது? இப்படி உடச்சு வச்சிருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாண்ணா? மாமா நல்ல படம் ஓடுதாமா, வாங்க படத்துக்கு போயிட்டு வருவோம். ஆட்டோவா? டாக்ஸி தான் பிடிக்கணும். ஆட்டோ தான் பிடிக்கணும். டாக்ஸி தான், இல்ல மண்ட உடைஞ்சு 2வது அடி. ஆட்டோ தான் பிடிக்கணும். டாக்ஸி ஆட்டோ. ஏய், நடந்து வாங்க. போ போ. மாமா நடந்து வாங்க, வாங்க எல்லாம் ஓடி போய் உள்ள போ. இப்படி பாந்து வாங்க, வாங்க. இப்படி தான் நீ பண்ணுவ.